ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா தக் லைஃப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, 10 பெல் கால் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ டாண்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தக் லைஃப் மணிரத்னம் அவங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் த்ரிஷா இருக்காங்க, அபிராமி இருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். நாசர், அப்புறம் ஜோஜோ, இந்த மாதிரி படத்தில் ஏற்பட இருக்கான்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலான்னா எஸ்டிஆர் சிலம்பரசன் இந்த மாதிரி படத்தில் ஏற்பட இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தாங்க. எப்படின்னா எஸ்டிஆர் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக கமல் டீம் வந்து ஒருத்தன் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் எஸ்டிஆரை எடுத்து வளர்த்துறாரு நம்ம கமல் எடுத்து வளர்த்துனது தப்பாப்பா. அவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அவங்க அப்பாவை யார் கொண்டா, எதுக்காக கொண்டாங்க, இதை வந்து நாசர் மூலிமா தெரிவித்து கமலை போட்டு தள்ளுறக்கா ஒரு ஐடியா, ஒரு கும்பல் சுற்றும். போட்டு தள்ளலாம் போட்டு தள்ளையா, இது இடையில வேறு இன்னொரு வில்லன் டீம் வந்து இவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. இதுக்கு இடையில நடக்கிற சில சம்பவங்கள் கதை தான். ஆனால் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் கதை பார்க்கும்போது ஒரு நார்மலாக இருந்தாலும் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு மணிரத்னம் சார் ஒரு படம் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே வந்திருப்போம் தேட்டருக்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பிளாக் அண்ட் ஒயிட்டில் படத்தை காமிச்சாங்க. சரி, அங்கேருந்தால் கதை ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். கூட ஒரு வில்லன் இருக்கான். வில்லனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காண்ட போட்டு கொடுத்து நம்ம கமலை போட்டு தர சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே சுற்றி கவர் பண்ணிடுறாங்க. அப்போ யதார்த்தமாக எஸ்டிஆரோட அப்பா வந்து பேப்பர் போட வராங்க. அந்த இடத்துல செத்துடுறாரு, சுட்டு தள்ளிடுறாங்க. இது ஒரு கதையாக போனாலும் நம்ம த்ரிஷா மேம்க்கு என்ன ஹோப் கொடுத்தாங்க படத்தில் என்ன அது நான் கேட்பேன். ஏன்னா த்ரிஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபச்சார ஏரியாக்குள்ளே இருக்காங்கன்னே சொல்லாங்க. அங்கேருந்து காப்பாற்றி நம்ம கமல் சார் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தொடர்பில் இருக்காங்க. ஏற்கனவே கமலுக்கு கல்யாணம் ஆகி அபிராமி கூட தொடர்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேர் இவங்களுக்கு வந்து கேம் விளையாண்டுருக்காங்கன்னு சொன்னாங்க கமல்ஹாசனுக்கு. இது பக்கம் ஒரு ஸ்கோப்பாக இருந்தாலும் படத்தில் வந்து கதை என்னப்பா நீங்கள் சொல்ல வரீங்க. ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, படத்துக்கு இந்த ஹைப்பு கொடுக்கலாம் அந்த ஹைப்பு கொடுக்கலான்னு ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு தாங்க படம் எட்டு போயிருக்காங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எதுக்கு இத்தனை நாளாக வெயிட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. தக் லைஃப் படம் ஓவராக சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டுன்னே சொல்லாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா பணம் போனது தான் மிச்சனே சொல்லாங்க. ஏன்னா படம் எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. எந்த ஒரு சீன் சொல்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. செகண்ட் ஹாஃபில் மட்டும் அந்த கமலை வந்து கூப்பிட்டு போவாங்க. அதாவது கிளைமேக்ஸ்க்கு, அதாவது செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல் வரக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். கூப்பிட்டு போய் எல்லாருமே சேர்ந்து பழி வாங்கி கமலை கொன்றுவாங்க. கமல் அவர் ரிவெஞ்ச் எடுத்து இவங்க எல்லாத்தையும் பழி வாங்குவார். அது செகண்ட் ஹாஃப் கூட ஏதோ சொல்கிற அளவுக்கு இருக்குன்னே சொல்லாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் சுத்தம் வேஸ்ட்டு. முத்துமலை சாங் எங்கே போச்சுன்னே தெரிலைங்க. நானும் படம் முழுக்க ஃபுல்லாக பார்த்துட்டேன். தேடி எங்கே பார்த்தாலும் நான் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறக்காக நான் வீடுக்கு ஃபோன் ஆன் பண்ண வேண்டியது அந்த சீனை கட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவு த்ரிஷா அவங்கள ரிவ்யூ பண்ணுவாங்க ஒரு சீனில். அதாவது எப்படின்னா அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல வேணால் அந்த சாங் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. மித்தபடி அந்த சாங்கே இல்லைங்க படத்தில். சிங்கிச்சா சாங் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒன்று தாங்க இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சாங்கு மட்டும் அவங்க அதாவது கமலோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், அப்போ வந்து டான்ஸ் வரும். ஆனால் கமல் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதாவது பொண்ணுங்க எவ்வளோ வயசாக இருந்தாலும் பொண்ணுங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதை வந்து தவிர்த்துக்கணும், பெரிய ஆம்பளை கூட தான் வெளியே போகணும், அந்த பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேலையை பார்த்து விட்டு மாசமாக்கி வச்சிருவோம். அந்த குழந்தைய அந்த பிள்ளையை வந்து தற்கொலை பண்ணிக்கும். அந்த சீனவே அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த கதை ஸ்கோப்பாகி வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னே சொல்லாங்க. சுத்தமாக ஐடியா இல்லைங்க. தக் லைஃப் வெரி வெரி ஒஸ்ட்டுங்க, வேறு மாதிரிங்க. ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. சிங்கிச்சா சாங்கு, முத்துமலை சாங்கு வரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் வரவே இல்லை. எஸ்டிஆருக்கும் சிம்புக்கும் நல்ல ஸ்கோப் கொடுத்து நடிக்க வைக்க மணிரத்னம் சார் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெருசாக வந்து யூஸ் பண்ணலேன்னு தாங்க என்னோடய கருத்தாக இருக்குது. த்ரிஷா என்ன பண்ணாங்க தெரியல. செகண்ட் ஹாஃபில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி வில்லன் டீம் வந்து கொண்டுருவாங்க அந்த த்ரிஷாவையும் அபிராமியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலாகி ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு கூட ஏதோ ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்குங்க. அவங்க 2 பேர்த்துக்கு சண்டை நடக்கும். தங்கச்சி யாருன்னு கடைசி வரையும் தேடிட்டே இருப்பான். ஆனால் சிம்பு வந்து காட்டலான்னு போகும்போது யார் தங்கச்சின்னு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனால் எஸ்டிஆர் அப்போ கண்ணு முழிக்கல, அவர் போட்டு தள்ளிடுவாங்க, அவர் முடிச்சு தள்ளிடுவாங்க. ஆனால் தங்கச்சி கதறி அழுகிறாங்க. இது ஒரு சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. இதுதாங்க
இதுதாங்க தக் லைஃபோட நிலைமை. படம் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ கொடுத்தனே நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரிவ்யூ எப்படி இருந்துச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த படத்தில் சந்திக்கலாம் இர்ஃபான் ரிவ்யூவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.